ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல சாஃப்டான ஆப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு ரேஷியோ எப்படி போடுறதுன்றது காட்டுறேன். நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும், சென்டரில் சைட்லலாம் கிறிஸ்பியாக வரும். நல்லா அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் போடுறதுன்ற பார்க்கலாம். 2 கப் புழுங்கல் அரிசி, 2 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த கப் அளவில் வடித்த சாதம், நம்ம சாதம் வடிக்கும்போது இந்த கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு அரைக்கும்போது அப்போ ஆட்டிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டு 45 மினிட்ஸ், நான் 3/4 மணி நேரம் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு சாதம், வடித்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1 கப் சாதம் மாவை நல்லா எடுத்துட்டு வழிச்சிட்டு நம்ம அப்புறமா தான் அரைக்கணும். இல்லாட்டி மாவோடையே அரைச்சோன்னா இது அரைப்படாது. மாவு நல்லா நம்ம போட்ட சாதம் நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம அரைச்ச மாவை சேர்த்துட்டு இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு புளிக்க வைக்கணும். ஓவர் நைட் புளிக்க வைக்கணும். அரைச்ச மாவை 12 மணி நேரம் புளிக்க வைக்கணும், இல்லாட்டி ராத்திரி ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். இப்போ மாவு புளிச்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கு மாவு. இப்போ எப்படி கலந்து நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ப மாவு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் போடுற மாவில் வந்து ஒரு 6-8 ஆப்பம் சுடலாம். இப்போ நம்ம ஆப்பை கலக்கிறதுக்காக கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் பூ, இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்பம் சோடா, இது நிச்சயமாக இதை டெஃபினட்டாக போடணும். போட்டால் தான் வந்து ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இது தேங்காய் பால், 2வது தேங்காய் பால். இதை வந்து கொஞ்சோண்டு ஊற்றி அரைச்சிக்கிட்டு அப்புறமா ஊற்றணும். இது போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். கொஞ்சம் மாவு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்போ மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் எல்லாத்தையும் போட்டு கரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்கு. ஆப்ப சோடா போட்டதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஆப்ப கடாய். ஆப்பம் ஊற்றும் போது ஆப்பத்துக்குன்னு தனியாக ஒரு கடாய் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒட்டாமல் நல்லா வரும். இது நான்ஸ்டிக் கடாய். இது கொஞ்சம் பஞ்சம், வெள்ளை துணியும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு முதல் நல்ல கடாயில் இந்த மாதிரி தடவிடுங்க. ஒரு ஆப்ப கடாயை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுடுங்க. நல்லா சூடாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் தடவிட்டு கடாயில் பஞ்சில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தடவிட்டு 1/2 கரண்டி ஆப்ப மாவு ஊற்றி நல்லா சுற்றி விட்டுடணும். வேணும்னா எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நல்லா மூடி வச்சுக்கணும். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கா பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இன்னொரு 1 நிமிஷம் விட்டிங்கன்னா சுற்றி நல்லா ப்ரௌனாக வந்துடும். இப்போ நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். சுற்றி உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நல்லா க்ளீனாக வருது பாருங்கள். இவ்வளோ கிறிஸ்பியாக, சுற்றில் கிறிஸ்பியாக, அதே மாதிரி சென்டரில் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூப்பரான கிறிஸ்பியாக, சைடில் கிறிஸ்பியாக, உள்ள ஸ்பாஞ்சியாக இருக்கிற ஆப்பம் ரெடி. இதை வந்து ஒரு நல்ல சிக்கன் குருமா, காரமான சிக்கன் குருமா, இல்லாட்டி மட்டன் குருமா, நான் வந்து வெஜிடபிள் குருமா வச்சுருப்பேன். அண்ட் தேங்காய் பாலும் பெஸ்ட் காம்பினேஷன் வச்சு சர்வ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.